உருண்டை குழம்பு செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள். கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ்னா துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சிக்கணும். 1-2 அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, பெருங்காயம், உப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம் நம்ம தேவைக்கேற்றது 2 பேரோ 4 பேரோ தேவைக்கேற்றது. வெங்காயம் பொடிசா நறுக்கினது, கருவேப்பிலை பொடிசா நறுக்கினது, கொத்தமல்லி தழை பொடிசான எல்லாம் ஒன்றா கலந்து நான் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பையும் துவரம் பருப்பையும் 2 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். கொரகொரன்னு இது இப்படி பிணைஞ்சு நமக்கு உருண்டை எவ்வளோ பெருசு தேவையோ சைஸு அது மாதிரி உருட்டிக்கணும். அப்புறம் குழம்பு வைக்க தக்காளி, வெங்காயம், மிளகு, 3 தக்காளி, வெங்காயம் 2 தக்காளி, வெங்காயம் 100 கிராம், பூண்டு 50 கிராம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளி 50 கிராம் கரைச்சி வச்சுக்கணும். உருண்டையை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி குப்பையில் அவியல் வச்சு குழம்பை தாளித்து அதில் போட்டு இறக்கணும். அதோட வரேன். நல்லா கொரகரப்பா அரைச்சு மாவை கொரகரப்பா அரைச்சு எல்லா கலவையும் கலந்து இட்லி கொப்பரை பாத்திரத்துல தண்ணி வச்சு அதை துணியை தட்டை எடுத்து வச்சு அதில் துணியை போட்டு இப்படி நமக்கு தேவைக்கேற்ற சைஸா உருண்டையா உருட்டி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆவியில வேக விடணும். 10 நிமிஷம் ஆவியில வேக விட்டு உருட்டி வச்சு மூடி வைக்கணும். 10 நிமிஷம் வெந்ததையும் திருப்பி குழம்பு வைக்கணும். இதே மாவுல இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அது என்னன்னா அதே மாவை எடுத்து வடையா தட்டி எண்ணெயில போட்டு அரை வேக்காடு வேக விட்டு எடுத்து அதை திருப்பி குழம்புல போட்டுக்கலாம். அதே மாவை 2 விதமாகவும் செய்யலாம். வடக்கறின்னு சொல்லலாம். சொல்லுங்க. அரை வேக்காடு வெந்துருச்சு. அந்த வடையை எடுத்து வச்சுக்கணும். இந்த வடையை காட்டு. வடை அரை வேக்காடு அவ்வளோதான். அது நான் ரோகித்துக்கு சொன்ன நல்லா வேக விடலாம். அரை வேக்காடு ரொம்ப உருண்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் கடுகு, வெந்தயம், வரமிளகாய் 2, உளுந்தம்பருப்பு நம்ம தேவைக்கு எடுத்து போட்டுக்கணும். சரியா? குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ தேவைக்கு ஏற்றப்படி நான் வைக்கிறது ஒரு 6 பேத்துக்கு வைக்கிறேன். எவ்வளோ பேத்துக்கு வைக்கிறீங்க? 6 பேத்துக்கு. இது என்னதுமே இப்போ போட்டது? பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள், கடுகு பொரிஞ்சதையும் கடுகு, பெருங்காயம், வெந்தயம், மிளகாய் போட்டுருக்கேன். பொரிஞ்சது கருவேப்பிலை, ஒரு எண்ணெய் ஒரு கரண்டி, குழிக்கரண்டி ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், வெங்காயம் கொஞ்சோண்டு, வரமிளகாய் 2 போட்டு கடுகெல்லாம் பொரிஞ்சதையும் கருவேப்பிலையை போட்டு பொரிஞ்சதையும் வெங்காயத்தை சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டு, பூண்டு 50 கிராம்
பூண்டு 50 கிராம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்க விட்டு தக்காளி 2 தக்காளி 3 கூட போட்டுக்கலாம். தேவைக்கேற்றது தக்காளி போட்டு வதங்கலைன்னா நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கணும். மஞ்சள் 1/4 ஸ்பூன். இது மாதிரி மல்லித்தூள் நான் ஒரு 6 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன். கண்ணுக்கு முன்னாடி மிளகாத்தூள் 2 ஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ற உப்பு, கல்லுப்பு தேவைக்கேற்ற. ஒரு 50 கிராம் புளி கரைச்சி தண்ணியை ஊற்றிக்கலாம். நிப்பாட்டுப்பா. இப்போ என்னமே ஊற்றுனீங்க? புளி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டு உருண்டையை போட்டு இறக்கிக்கலாம். வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கலாம், தேவையில்லைன்னா தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால், தேங்காய் நார்மல். சரி. வெங்காயம் எல்லாம் நல்லா வேணும்னா ஒரு சவுண்டு குக்கரில் விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நான் குக்கரில் வச்சுட்டேன். ஏன்னா வெங்காயம் வேக நேரம் ஆகும்னு சொல்லி நான் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பு கொதிக்குது. இந்த திக்னஸ் வந்தா போதும். இறக்கி வச்சா இந்த திக்னஸ் இருந்தா போதும். அப்புறம் உருண்டை போடுறது குழம்பு. இப்போ உருண்டை போட்டு வடையாவும் போடலாம். இப்படி வடையாவும் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வேணும்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். குழம்பு இறக்கலை காட்டுறாங்க. சொல்லு. அதில் குழம்புலாம் கொதிச்சு உருண்டையெல்லாம் வந்து குழம்பு கண்டிஷன் ஓரளவு திக்கு வந்துருச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றி கொதிக்கணும். தேங்காய் வேணும்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா அது அவங்கவுங்க விருப்பம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி அங்கே பாரு குழம்பு வந்து இந்த கண்டிஷனில் இருந்தால் போதும். திக்கு கொடுத்து இறக்கி வச்சு திக்கு கொடுத்துடும். குழம்பு உருண்டை குழம்பு அவ்வளோதான்.